பேசுகிறேன். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிங்க பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசல் கட்சியினுடைய தலைவர் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். ஹைகோர்ட்டு நீதிபதிங்க பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசின கட்சியினுடைய தலைவர் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். லஞ்சத்தை ஒழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. ஜாதி வரி ஒழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பதவியில் எல்லா சமூகத்திற்கும் ரிசர்வேஷன் கொண்டு வருவதற்காக சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிங்கிற சூத்தடிச்ச கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. ஹைகோர்ட்டு நீதிபதி பதவியில் எல்லா சமூகத்திற்கும் ரிசர்வேஷன் கொண்டு வருவதற்காக ஹைகோர்ட்டு நீதிபதிங்கிற சூத்தடிச்ச கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. நான் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிங்க பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன், கேஸ் இல்லை. ஹைகோர்ட்டு நீதிபதிங்க பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன், கேஸ் இல்லை. திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஈயம் பூசணுன்னு தான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்லலை. திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஈயம் பூசணுன்னு தான் சொன்னார். அதுக்காக நேஷ்னல் விமன் கமிஷனு அவர் மேலே கேஸ் போட்டு அவர் 64 நாள் ஜெயிலில் வச்சுது. அவர் ஈயம் பூசுன்னு தான் சொன்னார். அண்டாவுக்கு பூசினாரோ, குண்டாவுக்கு பூசினாரோ, இல்லை ஓட்ட உடச்சு பூசினாரோ, இல்லை அடுப்பு பற்ற வச்சாரோ, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஈயம் பூசணும்னு சொன்னார், அவ்வளோதான். நான் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பானுமதி புண்டியில் ஈயம் பூசியிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி எம்எம் சுந்தரேஷ் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசியிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசியிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி டிஎஸ் தாக்கூர் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசியிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் கேஸ் இல்லை. அப்போ நேஷ்னல் விமன் கமிஷன் என்ன பண்ணுற? என் மேலே எஃப்ஐஆர் போடுவேன். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசுறதுக்கு எப்போ என் மேலே எஃப்ஐஆர் போடுவேன்? அப்போ என் மேலே எஃப்ஐஆர் போடணுன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே போட்ட கேஸ் ரத்து பண்ணேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேஸில் நான் தேர்ட் பார்ட்டி அஃபிடேவிட் போடுவேன். நான் எந்தெந்த நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் ஐயம் பூசணுங்கிறதுல நான் அவருக்கு இதில் போட்டேன்னா அவர் கேஸ் ஜெயிச்சிடும். ப்ராசிக்யூஷன் கேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது எகென்ஸ்ட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஜெயதீப் சிங் கேகர் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். ஈயம் பூசி ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினா தான் 20 லட்சம் கோடி லஞ்ச படத்தை 400 நாள் ஏற்றி கொண்டு வர முடியும். அதை ஏழைங்களுக்கு செலவு பண்ண முடியும். 4 லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தீபக் மிஸ்ரா பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி செமிலேஸ்வர் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ரஞ்சன் கோகோய் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மதன் லோக்கர் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். எப்போ என் மேலே ஈயம் பூசின கேஸுக்கு எஃப்ஐஆர் போடுங்க. ஈயம் நேஷ்னல் விமன் கமிஷனை கேட்குறேன். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசுறதுக்கு எப்போ என் மேலே ஈயம் பூசின கேஸ் போடுவேன்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மதன் லோக்கர் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பினாகி சந்திரகோஷ் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி குரியர் சோசப் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். இன்னும் என் மேலே ஈயம் பூசுறதுக்கு எஃப்ஐஆர் போடல. ஈயம் பூசின கேஸுக்கு எஃப்ஐஆர் போடும். அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜி ஏமலாதா புண்டியில் ஈயம் பூசினேன். ஹைகோர்ட் ஜட்ஜி சத்யநாராயண பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமார் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். ஹைகோர்ட் ஜட்ஜி பாரதாஸ் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன். அட்வொகேட் ஜட்ஜி கே சுப்பிரமணியம் பொண்டாட்டி வசந்தி புண்டியில் ஈயம் பூசினேன். அவன் அட்வொகேட் கே சுப்பிரமணியம் என்ன சொன்னால், அவன் பொண்டாட்டி புண்டியில் பருப்பு சேர்த்து ஈயம் பூச சொன்னான். அவன் பொண்டாட்டி புண்டியில் இருக்கிற பருப்பு சேர்த்து ஈயம் பூசினேன். அட்வொகேட் சர்டில் கே சுப்பிரமணியம் அவன் மாவை ரம்யா புண்டியில் ஈயம் பூச சொன்னான். அவன் மாவை ரம்யா புண்டியில் ஈயம் பூசினேன். ஆனால் கேஸ் இல்லை இந்த வள்ளிக்கும். ஈயம் பூசுறதுக்கு எப்போ என் நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசுறதுக்கு எப்போ என் மேலே எஃப்ஐஆர் போடுவேன்? ஓகே. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் கபில் சிபில் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினேன், கேஸ் இல்லை. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் கே வேணுகோபால் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசின கேஸ் இல்லை. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசின கேஸ் இல்லை. எப்போ போடுவேன் ஈயம் பூசின கேஸு? சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் முகில் ரோத்தேஜ் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினா கேஸ் இல்லை. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ராம் ஜெத்மாலடி பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசின கேஸ் இல்லை. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அரிமா சுந்தரம் பொண்டாட்டி புண்டியில் ஈயம் பூசினா கேஸ் இல்லை. அப்போ ஈயம் பூசின கேஸ் எப்போ போடுவேன்?
சுப்ரீம் நீதிபதி பொண்டாட்டியில் நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் பூசின கட்சி ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. ஹைகோர்ட்டு நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் பூசின கட்சி ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் சுப்ரீம் நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் பூசுவோம், என் கட்சி பூசும். ஹைகோர்ட்டு நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் என் கட்சி பூசும். 20 லட்சம் கோடி லஞ்ச பணத்தை 400 நாள் ஏற்றிட்டு வரோம். அந்த பணத்தை பூரா ஏழைகளுக்கு செலவு பண்ணுவோம். 4 லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுப்போம். அப்படிப்பட்ட கட்சி என்னுடைய கட்சி. இந்தியாவில் 3000 அரசியல் கட்சி இருக்குது. எந்த அரசியல் கட்சி நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் பூசுச்சா? சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் பூசிச்சா? ஹைகோர்ட்டு நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் பூசிச்சா? ஒரே ஒரு கட்சி ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி தலைவர் ஜஸ்டிஸ் கர்ணன் தான் பூசினார். என்னுடைய அட்ரஸ் 8389826234. ஆவடிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பானுமதி புண்டியில் பூசினார். அவர் வீடு எதுனா குழந்தை கூட வந்து காட்டும். ஹைகோர்ட் ஜட்ஜி ஹேமலதா புண்டியில் பூசினார். அவர் வீடு எதுனா பூசின வீடு எதுன்னா குழந்தை கூட காட்டும். நீதிபதி பொண்டாட்டிங்களுக்கு புண்டியில் பூசின வீடு எதுன்னா என் குழந்தை கூட என் வீட்டை வந்து காட்டும். அதான் என்னுடைய அட்ரஸ்ஸு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அகர்வால் மாவு புண்டியில் பூசினேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி HM தத்து பொண்டாட்டி புண்டியில் பூசினேன். இது வரைக்கும் நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் யாரை பூச முடியுமா? நீதிபதி பொண்டாட்டி புண்டியில் பூசினா தான் ஜாதி வரி ஒழிக்க முடியும், லஞ்சத்தை ஒழிக்க முடியும், 20 லட்சம் கோடி லஞ்ச பணம் அரசு கஜா கொண்டு வர முடியும், 400 லாரில் ஏற்றிட்டு வர முடியும், 4 லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும், ஏழைகளுக்கு அந்த பணத்தை செலவு பண்ண முடியும், விவசாயிகளுக்கு அந்த பணத்தை செலவு பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் இது வரையும் போராட்டலையா? ஹைகோர்ட்லையும் போராட்டலையா?